இத பத்தி பார்க்க போறோம்னா, பெராபோலிக் எஸ்ஏ அத பேஸ் பண்ணி நாங்க ஒரு EA ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த EA பத்தி நீங்க பார்க்கலாம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் பேக் டெஸ்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது கம்பைல் பண்ணி தரேன். ஸோ நம்ம டேரக்டா பேக் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். இதுல அந்த EA நேம் வச்சிருக்கோம். பவர் 1 வச்சு நான் டெஸ்ட் பண்றேன் வேர்ல்டு இது. ஸோ லாஸ்ட் 2026 ஜன்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் டெஸ்ட் பண்ண போறோம். அதோட இன்புட்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 வச்சிருக்கேன். இதுல நீங்க பை ட்ரேட் மோட் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் பை ஒன்லி வச்சிருக்கேன். ஸோ அதனால பை மட்டும் ஸ்டிச் பண்ணுவேன். ரிவர்ஸ் மோட் ஃபால்ஸ் வச்சிருக்கேன். எஸ்ஆர் செட்டப் பார்த்தீங்கன்னா 0.02 0.2 ஓவரால் டிபி நான் வச்சிருக்கேன் 3000 மைனஸ் 1500 வச்சிருக்கேன். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி ரன் ஆகுதுன்னு. சப்போஸ் இது நல்லா ப்ராஃபிட்ல வருது அப்படின்னா உங்களுக்கு அந்த EA தேவைப்படுது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் ஷேர். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் ஆகுது. அதோட ப்ராக்டிஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஈவன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி பைக் மட்டும் தான் வரும். ஏன்னா நான் ஜீரோ வச்சிருந்தேன். நீங்கள் அதை பார்த்து ட்ரேட் போட்டு பார்த்தீங்கன்னா பைக் மட்டும் வச்சிருந்தேன்னா பைக் சிக்னல்ஸ் மட்டும்தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. சப்போஸ் நான் அது 2 வச்சிருந்தேன்னா பை அண்ட் செல் ரெண்டுமே விழுகும். இதே நாங்கள் இதில் 1 வச்சிருந்தேன்னா எனக்கு பை மட்டும் விழுந்துருக்கும். ஸோ நான் இங்கே ஜீரோ வச்சிருக்கனால பை சிக்னல் மட்டும்தான் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பை மட்டும் தான் இருக்கு. அவரும் சார்ட்டர் ரன் ஆகுது. ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தாலே தெரியும் நம்ம 10,000 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 39,000 $29,000 கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு லாஸ்ட் 4 monthsல. ஸோ அந்த EM தேவைப்படுது எனக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.